நான் உங்க அருண். நான் நாகலோகத்துக்கு போயிருக்கேன். நாகலோகத்தோட இன்னைக்கும் எனக்கு தொடர்பு இருக்கு. கடந்த பிறவியில நான் நாகமா வாழ்ந்திருக்கேன். இப்படியெல்லாம் வினோதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் ஒரு அதிரடியான இளைஞரை பத்தி தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கவிருக்கோம். நாகலோகம் சென்று வந்தேன். 48 நாள் விரதத்துக்கு பிறகு 48வது நாள் நாகலோகத்துக்கு என்னை அழைச்சிட்டே போனாங்க. நானும் நாகமாக மாறுவேன் என்று சொல்லும் இளைஞர். பாம்புடன் உறவாடும் பயங்கரம். நான் இன்னைக்கு சீர்காழி பக்கத்துல இருக்கிற குமிலங்காடு வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கேன். இங்கதான் நான் மீட் பண்ண போற இளைஞர் தெய்வேந்தன் இருக்காரு. எனக்கு நாகலோகத்தை பத்தி தெரியும். எனக்கும் நாகலோகத்துக்கும் ஒரு அமானுஷ தொடர்பு இருக்கு. நான் நாகலோகத்துக்கு போயிருக்கேன். அங்க இருக்கிற பாம்புகளுக்கு விசேஷ சக்தி இருக்கு. இப்படியெல்லாம் வினோதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் தெய்வேந்தனை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். டாக்டர் ரமண தீட்சிதர் திருப்பதி கோயில்ல தலைமை அர்ச்சகராக இருக்காரு. இவர் மாலிகுலர் பயாலஜில டாக்டரேட் வாங்கின சயின்டிஸ்ட். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில சில அதிசயமான தகவல்களை இவர் சொல்லியிருந்தாரு. பாதாள லோகம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு, அங்க உள்ளவங்க அமானுஷ்யமா வெளிப்படுவாங்கன்னு, அப்படி வெளிவரக்கூடிய குகை திருப்பதி காட்டுக்குள்ள இருக்குதுன்னு அதை அவர் பார்த்திருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. மாலிகுலர் பயாலஜில டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கும் டாக்டர் ரமண தீட்சிதர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிரமிப்பானது. நாம வாழற இந்த பூமியை தவிர இன்னும் வேறு விதமான உலகங்கள் இருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலானவங்க நம்புறாங்க. அதுல ஒண்ணுதான் நாகலோகம். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிக்கிட்டு இருக்கும் வெண்முரசு நாவலோட முதல் பகுதியில நாகலோகத்தை பத்தின துல்லியமான விவரணைகள் செய்திருப்பாரு. அதையெல்லாம் படிக்கும் போது உண்மைக்கு நெருக்கமானதா அப்படி ஒரு நாகலோகம் இருக்குங்கிற ஃபீல் எல்லாருக்கும் ஏற்படும். காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரும் கூட பாதாளத்துல நாகலோகம் இருக்குதுன்னு பேசினதையெல்லாம் நெட்ல பார்த்திருக்கேன். இன்னும் இதே மாதிரியான நம்பிக்கைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி சில ஆதாரங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் நாகலோகம் இருக்கிறத பத்தி எந்த சந்தேகமும் வேண்டாம், நாகலோகம் இருப்பது உண்மை, நான் போயிருக்கேன்னு தெய்வேந்தன் சொன்ன தகவல் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வில்லேஜுக்குள்ள விசாரிச்சு தெய்வேந்தன் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். அது ஒரு கோயில், அதுவும் நாகாத்தம்மன் கோயில். இவர்தான் தெய்வேந்தன். இவரை தான் நான் தேடி வந்திருக்கேன். பாம்பு லோகத்தை பார்த்திருப்பதா இவர்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நிறைய அமானுஷ தகவல்கள் இவரை பத்தி கிடைச்சிருக்கு. இப்ப இவருக்கு 26 வயசாகுது. இவரோட 5 வயசுல இருந்து நாகரசி இவரோட பேசுறதாகவும், அந்த நாகரசியை தான் இங்க அம்மனா வழிபாடு பண்றதாகவும் சொல்றாரு. அந்த பால்ய கால நிகழ்வுகளை எனக்கு சொன்னாரு தெய்வேந்தன். நல்ல நினைவு இருக்கு. ஒரு 5 வயது தான் இருக்கும். 1ஆம் வகுப்பு போயிட்டு இருக்கும்பொழுது இன்னமும் எனக்கு மறக்கலை. அப்போ இந்த இடத்துல அதிகம் ஒரு ஈர்ப்புத்தன்மை. இது எங்கள் வீடு தான். இது பாட்டி இருந்த வீடு. பாட்டி இறந்துட்டாங்க. இந்த இடத்துல சும்மா விளையாட்டுத்தனமாக ஒவ்வொன்றா செய்கிறது. விளையாண்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க தூண்டுதல், அதாவது அதை உணரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் பேசுகிறாங்கங்கிறதே எனக்கு தெரியாது. சின்ன வயசுங்கிறதுனால ஒரு சப்தம் கேட்கும் காதில், நல்ல ஒலி கேட்கும். இதை செய், இதை எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கும். ஆனால் அது யார் சொல்கிறாங்க, அது அம்பாள், கடவுள், அந்த நிலை எனக்கு உணர்ற ஒரு பக்குவம் இல்லை. அப்போ 5 வயசு பாலகனா ஏதோ அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அந்த அமானுஷ குரல் உத்தரவை ரிசீவ் பண்ணியிருக்காரு. வயசு ஆக ஆக அந்த குரல் உத்தரவு படி ஒரு சாமியார் மாதிரி வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல ஒரு செங்கலை எடுத்து வச்சு அதை அம்மனா வழிபட தொடங்கி இருக்காரு. அப்புறமா களிமண்ல அம்மன் உருவத்தை செஞ்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. அது எல்லாமே அந்த குரல் உத்தரவு இவருக்குள்ள நிகழ்த்திய செயல்பாடுகள். இந்த கருவறை விக்கிரகம் அவங்க பார்த்தீங்கன்னா சுத்தமான களிமண் சிலை தான். அவங்க இன்ன வரைக்கும் சகல அபிஷேகமும் நடந்துகிட்டு இருக்கு, கரைஞ்சது கிடையாது. இவங்களுடைய கருவறை அமைப்புகள் எல்லாம் கட்டினது நான் தான். அதனுடைய அளவுகள் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. இவங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணதும் நான் தான். எனக்கு எந்த வித குருமாரும் கிடையாது. நாகரசி அம்மனை வழிபட்டாலும் இவருடைய ட்ரெஸ் கோடிங் ரொம்பவே ஹைடெக்கா இருக்கு. காவி ட்ரெஸ்ல எல்லாம் இவரை பார்க்கவே முடியாது. வழிபாட்டு டைம்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை போட்டோக்களா பிடிச்சு வச்சிருக்காரு. அவர் போஸ் கொடுத்து நின்ன போட்டோக்கள் சுவர் முழுக்க இருந்தது. அதையெல்லாம் பார்த்து ரசிச்சேன். நாகரசி இவருக்குள்ள வரும்போது
தலையில கிரீடம் வச்சுக்கிற ஒரு பழக்கம் இவருக்கு இருக்கு. பாம்பு இந்த வார்த்தையை கேட்டாலே பயத்துல எல்லாருக்கும் முதுகு தண்டு சிலிர்க்கும். ஆனா தெய்வேந்தன் நாகப்பாம்புகளோட வாழ்றாரு, நாகப்பாம்புகளோட பேசுறாரு. இவர் உடம்புல சர்வ சாதாரணமா ஊர்ந்து போகும் பாம்பை பார்க்கும்போது நமக்கு பகீர்னு இருக்கு. பாம்புக்கு கோபம் வந்தா இவரை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா எந்த பதட்டமும் இல்லாம குழந்தைய தடவி கொடுக்கிற மாதிரி பாம்பை தடவி கொடுக்கிறாரு. தனக்கும் நாகலோகத்துக்கும் அமானுஷ்ய தொடர்பு இருக்கிறதால பாம்புகளோட வாழ முடியறதா சொல்றாரு. அதே மாதிரி தன்னோட இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே நாகலோகத்துல இருந்து வருவதா இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம பூஜை பண்ணும்போது புத்துக்குள்ள இருந்து நாகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நாகலோகத்திலேருந்து தான் நாகம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது என்ன வித்தியாசம்? நாகலோக அரசி இவங்க. பூலோகத்தை, அதாவது உலகத்தில் உள்ள எல்லா நாகத்திற்கும் அரசி இவங்க. அதாவது ஸ்ரீ சுயம்பு ஆதி நாகாத்தமன் சக்தி உங்களுடைய முழு பேர். நாகலோக வகைரா தெய்வங்களில் எவ்வளோ நாகங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து அரசி இவங்க. இவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் எல்லா நாகமும் இயங்கி ஆகணும். ஏன்னா நாகராஜனுடைய ஒரே மகளாக பிறந்தவங்க அவங்க. நாகராஜனை மீறி எதுவும் கிடையாது, அவங்க பொண்ணை மீறி எதுவும் கிடையாது. இங்க வரக்கூடிய பாம்புகள் எல்லாமே சுதந்திரமா வந்து போகுது, பூஜையில கலந்துக்குது. இங்க வரக்கூடிய மக்கள் அடிக்கடி பாம்புகளை பார்க்கறாங்க. நாகரசிய அம்மனா வழிபட ஆரம்பிச்சதுல இருந்து வயசு ஆக ஆக இவருக்குள்ள சில அமானுஷ்ய பவர் வந்திருக்கு. நாகரசி இவருக்குள்ள வர ஆரம்பிச்சா ஒரு பாம்பா இவர் மாறிடுறாரு. பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு டான்ஸ் ஆடுறாரு. உடல் அசைவுகள் எல்லாம் பாம்பு மாதிரியே மாறிடுது. அந்த டைம்ல இவர் சொல்ற ப்ரெடிக்ஷன் ரொம்பவே பிரபலம். இவரு சாம்பசிவம், சென்னையில இருக்காரு. உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனி வச்சு நடத்துறாரு. 40 வயசை கடந்துட்டாலும் இவருக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சாம்பசிவம் இங்க வந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே இத்தனை வயசு வரைக்கும் நடக்காத கல்யாணம் நாகரசியால நடக்கும்னு சொல்லியிருக்காரு தெய்வேந்தன். அப்படியே நடந்திருக்கு. இத சொல்லும் போது சாம்பசிவம் உணர்ச்சி வசப்பட்டு அழுதாரு. என்னை பார்த்தாலே எப்படியும் கல்யாணம் ஆயிருக்குன்ற தோற்றம் தான் எல்லாருக்குமே தெரியும். என்னதாலும் லுக்கு கம்மியாக இருந்தாலும் கல்யாணம் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா உங்களுக்கு? அதுதான் சரி, இன்னும் அது கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ நாளுக்குள்ளே நடந்துச்சு? எப்படிலாம் விஷயம்? டக்கு 3-4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் 4 மாதத்துல இவர் சொல்லி 4 மாதத்துல முடிஞ்சிச்சு. ஆனால் நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு 21 நாளில் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இவங்க விஜி, சாம்பசிவத்தோட மனைவி. லேட் மேரேஜா இருந்தாலும் தனக்கு நல்ல கணவன் கிடைச்சிருக்காருன்னு விஜி ஹாப்பியா இருக்காங்க. இப்ப இவங்களும் இந்த நாகரசிய வழிபட வந்திருக்காங்க. அந்த நினைவுகளை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க விஜி. ஏன்னா நிறைய அவரு முன்னாடி பார்த்துருக்காரு. அப்புறம் மேரேஜ் எல்லாம் அவரும் இன்ட்ரெஸ்ட்ல இவ்வளோ வயசாகிடுது, இனிமேல் மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இதில் இருந்துட்டாரு. ஆனால் இத்தனையும் ஒரே ஊரில் தான் இருந்திருக்கோம். ஒரு இது 2 பேரும் ஒன்று இவ்வளோ கிட்டத்தில் அமையும் நினைக்கல. இப்பவெல்லாம் தம்பதியா இந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க சாம்பசிவமும் விஜயும். இங்க நடக்கிற நிகழ்வுகள்ல முன்னணியில இருக்காங்க. இப்படியெல்லாம் அதிசயத்தை நடத்துற நாகரசி யார் அப்படிங்கிற கேள்விக்கு கிடைச்ச பதில்கள் என்ன பிரமிக்க வச்சது. நிறைய டைம் நம்பால் நேராக பார்த்துருக்கான். சில ரகசியம்லாம் சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து நிறைய ஆறுதல். கடைசியாக 6 மாதம் முடிஞ்சு என்னை தட்டினாங்க. தனியாக தான் படுத்துருந்தேன். என்னை தட்டினாங்க. இன்னும் 15 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு போயிடுவேன், அழுவாத, கஷ்டப்படாத. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சீர்காழி பக்கத்துல இருக்கிற குமிலங்காடு வில்லேஜ்ல இருக்கேன். 5 வயசுல இருந்தே நாகரசி அம்மனோட அமானுஷ்யமா பேசிக்கிட்டு இருக்கும் இளைஞர் தெய்வேந்தனை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நாகலோகத்துல அரசாட்சி நடத்தின ஒரு பெண் பாம்பு தான் இந்த நாகரசி. அதாவது நாகலோகத்து ராணி. தற்செயலா பூமிக்கு வந்த நாகரசி திரும்பி நாகலோகத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி இந்த பூமியிலேயே மாட்டிக்கிட்ட அந்த சக்தியை தான் நாகத்தம்மனா வழிபடுறாங்க.
பாம்புகளின் தலைவியான நாகரசி தன்னோட தோழிகளோட பூமிக்கு வந்து சுத்தி பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா நாகராஜன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாகலோகத்துக்கு திரும்பிடணும் அப்படிங்கிற நிபந்தனையோட பூமிக்கு போக அனுமதி கொடுத்திருக்காரு. அந்த குறிப்பிட்ட காலத்தை நாகரசி மட்டும் மிஸ் பண்ணி இருக்காங்க. அதனால நாகலோகத்துக்கு திரும்ப முடியாம பூமியிலேயே மாட்டிக்கிட்டாங்க. அந்த நிகழ்வை எனக்கு சொன்னாரு தெய்வேந்தன். பூலோகத்தை எல்லா இடமும் சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த நாகராஜன் சொன்ன காலக்கெடு முடியக்கூடிய நேரம் வரும்பொழுது 21 கன்னிமார்கள் கூப்பிட்றாங்க. இவங்க நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நாகலோகம் போயிட்டாங்க. இவங்க மட்டும் இங்கே இருக்காங்க. அந்த நேரம் முடியும் தருவாயில் அவங்க சுற்றிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரம் முடியும் தருவாயில் நாகமாக மாறி பூலோகத்தில் விழுறாங்க. நாகரசி நாகலோகத்துல வாழ்ந்த பாம்பு. ஆனா நாகலோகத்துல வாழ்ந்த பாம்பு வாழ்க்கைக்கும் பூமியில இருக்கிற பாம்பு வாழ்க்கைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நாகலோகத்துல பாம்புகளை யாரும் அடிக்கிறது இல்ல. தற்செயலா ஒரு விவசாயி வீட்டுக்குள்ள புகுந்த நாகரசிய விவசாயி அடிச்சிருக்காரு. நாகரசி பாம்பு இறந்து போச்சு. ஆனாலும் அதோட ஆத்மா இன்னைக்கும் பூமியில இருக்கு. அதுதான் நாகசக்தியா வழிபடப்படுவதா தெய்வேந்தன் சொல்றாரு. பூலோக நிலை நாகத்தில் எப்படி ஊறணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஏழை விவசாயி வீட்டில் அவங்க உள்ள நுழையும் பொழுது அதை அவங்க பாம்புனா எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த விவசாயம் அதை அடித்து அவங்க இறந்துட்டாங்க. பிறகு இவங்க நாகலோகத்துக்கு யார் ஒருவர் செல்ல வேண்டும் என்றால் ஒரு முறை இருக்குது. இவங்களுக்கு உடலே இல்லைங்கும் போது உள்ளே போக முடியாத நிலை. இவங்க போய் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்து அவங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படிங்கும்போது கோபம் கொண்டு பூலோகம் வந்துட்டாங்க. பூமியிலேயே தங்கிட்ட நாகரசி தான் இப்போ நாகத்தம்மனா வழிபடப்படுது. நாட்டின் பல பகுதிகளிலையும் பாம்பு புற்றுக்கு பாலூத்தி நடக்கும் வழிபாடுகளுக்கும் இந்த நாகரசி பூமிக்கு வந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுது. நான் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த இடத்துலயும் கூட ஒரு சுயம்புவா இந்த அம்மனோட சக்தி வெளிப்படுவதா ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. அம்மனோட எனர்ஜி வெளிப்படுற இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு இந்த அம்மன் காட்சி கொடுக்கறாங்க. அமானுஷ்யமா பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்றாங்க. இவங்க சித்ரா தேவி. இவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான சூழல்ல சொந்த ஊரை விட்டு ஒரு அனாதை மாதிரி புறப்பட்டு தன் பிள்ளைகளோட வேற ஊருக்கு போயிருக்காங்க. இங்க இருக்கிற அம்மன் சக்தியை கேள்விப்பட்டு அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அம்மனை வழிபட ஆரம்பிச்ச பிறகு தன்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சதா இவங்க நம்புறாங்க. தன்னோட கஷ்ட காலத்தை சொல்லும் போது இவங்களுக்கு அழுக வருது. சித்ரா தேவிக்கு இந்த அம்மன் காட்சி கொடுத்து நல்ல வாழ்க்கையையும் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி எனக்கு சொன்னாங்க சித்ரா தேவி. பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால் நான் சொந்த வீட்டை விட்டு பூட்டிட்டு 2 பசங்களை அழைச்சிட்டு வீட்டை விட்டு வெளில வந்தேன். அதாவது ஒரு அனாதை அப்படின்னுச்சு. அப்போ நிறைய டைம் அந்த அம்பாள் நேராக பார்த்துருக்கான். சில ரகசியம்லாம் சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து நிறைய ஆறுதல். கடைசியாக 6 மாதம் முடிஞ்சு என்னை தட்டினாங்க. தனியாக தான் படுத்திருந்தேன். என்னை தட்டினாங்க. இன்னும் 15 நாளுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுவேன், அழுவாத, கஷ்டப்படாத. நாகலோகம். தெய்வேந்தன் நாகலோகத்தை பார்த்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். நாகலோகத்துக்கு போய் வந்த அனுபவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம். நாகசக்தியை வழிபாட ஆரம்பிச்ச தெய்வேந்தன் நாகலோகத்தை பார்க்கணுங்கிற தன்னோட விருப்பத்தை நாகசக்தி கிட்ட வெளிப்படுத்தி இருக்காரு. 48 நாள் தியானத்துல இருந்தா நாகலோகத்தோட அமானுஷ்யமான முறையில தொடர்பு கிடைக்கும்னு உத்தரவு வந்திருக்கு. அவங்க சொன்னபடி தியானத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா நாகலோகத்தோட தியானத்துல கனெக்ட் ஆக முடிஞ்சிருக்கு. நாகலோகத்துல உள்ளவங்களை தியான நிலையில காண்டாக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அங்க உள்ள பாம்புகள் எல்லாம் வித்தியாசமான உருவ அமைப்போட இருந்திருக்கு. அந்த நிகழ்வை எனக்கு விவரிச்சாரு தெய்வேந்தன். தியானம் பண்ணும்போது நீ அந்த இடத்துக்கு நீ உணர்ந்து போகணும். போகணுன்னா நம்ம நேரடியாக போகிறது கிடையாது. நம்ம தியானம் பண்ணோன்னா நம்ம அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம உணர முடியும். 48 நாள் விரதத்துக்கு பிறகு 48வது நாள் வந்து நாகலோகத்துக்கு என்னை அழைச்சிட்டே போனாங்க. அவங்க எப்படி அதை சொல்லணுன்னா வார்த்தைகள் இல்லை. ஒரு பிரம்மாண்டமான லோகம். அவங்களுடைய அமைப்புகள் பார்த்திங்கன்னா காலுக்கும் கீழே பாம்பாக இருக்குது, மேலே வந்து உடம்பு போல் இருக்குது, சில பேருக்கு வந்து தலை நாகமாக இருக்குது, கீழே கால் மாதிரி இருக்குது. நிறைய அதில் நான் உணர்ந்தேன். அதெல்லாம் அம்பாள் இருந்த இடம் அதெல்லாம் உணர்ந்தேன். அதை நான் பார்க்க முடிஞ்சது. பெரிய பாக்கியமாக தான் கருதுறேன். அது 5 வயசுலேயே நாகரசியோட குரல் இவரை வழி நடத்த ஆரம்பிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு வந்த நிறைய எதிர்ப்புகளை மீறி
தெய்வேந்தன் இந்த நாகசக்தியை வழிபடுறாரு. நாகசக்தி இவருக்குள்ள வரும்போது தன்னை ஒரு பாம்பு மாதிரி தான் தெய்வேந்தன் உணர்வதா சொல்றாரு. பாம்பு லோகத்துல இருக்கிற பாம்புகளை தியானத்துல தரிசனம் பண்ணியதால தனக்கு இப்படி ஒரு பவர் வந்திருக்கிறதா இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. நாகலோகத்துல இருக்கிற பாம்புகளோட கண்களை பார்க்கும்போது அந்த கண்கள்ல இருக்கிற ஈர்ப்பு சக்தியால பாம்பாக உருமாறும் நிலை ஏற்படும்னு ஒரு வினோதமான தகவலை சொல்றாரு தெய்வேந்தன். இப்போ நாகங்கள் வந்து பூமியில் வந்து இருக்குது, ஆனால் பூமியில் இருக்கிற நாகங்கள் வேறு மாதிரி இருக்கும், நாகலோகத்தில் இருக்கிற நாகங்கள் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னீங்க. ஸோ அது எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? அது பூமியில் இருக்கிற நாகம் பார்த்திங்கன்னா ஊர்ந்து தான் போகணும். ஒரு இடத்துலேருந்து போகணும்னா ஒரு சில நாகங்கள் பறந்து போகிற நாகங்கள் அது கொஞ்சம் தூரம் போகும். அங்கே உள்ள நாகங்கள் நினச்ச நேரத்தில் எங்கே வேணுமோ பறந்து போகலாம், மறைஞ்சு போகலாம், அந்த மாதிரி சக்தி உண்டு. அதனுடைய கையில் நம்ம தழுவ முடியாது அவங்களெல்லாம். அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்புகள், பரிசுத்தமான நாகங்கள். அவங்களுடைய கண்ணில் நம்ம ஈர்ப்பை பார்க்க முடியும். சாதாரணமாக இங்கே இருக்கிற நாகங்களை விட நாகலோகத்தில் இருக்கிற நாகங்களில் வந்து கண்ணில் ஒரு விதமான ஈர்ப்பை பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் அந்த நாகங்களை நம்ம உற்று பார்த்தோம்னா நம்மளே வந்து பாம்பாக மாறிடுற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். அங்கே நான் தியானத்தில் இவங்க அழைச்சிட்டு போகும்போது நான் பார்த்தேன். அதை நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன். ரொம்ப ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் நமக்கு. தெய்வேந்தன் பாம்பாக மாறும் நேரம் வந்தது. அவர் தலையில பாம்பு தலை மாதிரியான கிரீடம் வச்சு விட்டாங்க. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வித்தியாசமா இருந்தது. கோயில் கருவறைக்குள்ள போய் நாகப்பாம்பை எடுத்துட்டு வந்தாரு. அத பார்க்கும்போது பகீர்னு எனக்கு பயமா இருந்தது. ஆனா எந்தவித பதட்டமும் இல்லாம பாம்பை ஹேண்டில் பண்ணாரு தெய்வேந்தன். அங்க வந்திருந்த எல்லாரும் நாகப்பாம்போட தெய்வேந்தன் இருப்பத ரொம்ப சிலிர்ப்போட பார்த்தாங்க. பாம்பு அடிக்கடி வாயை பிளந்து அவரை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. ஆனா தெய்வேந்தன் அதை பத்தின எந்த பயமும் இல்லாம அதை செல்லமா அதட்டினாரு. பாம்போட சில நேரத்துல அவர் பேசுற மாதிரியும் இருந்தது. வந்திருந்த மக்கள் எல்லாரும் நாகரசியோட சக்தியா தான் அந்த பாம்பை பார்த்தாங்க. சிலர் சாமி வந்து ஆடுனாங்க. ரொம்ப சத்தமா வேண்டிக்கிட்டாங்க. எல்லாரும் பார்த்து முடிச்ச பிறகு பாம்பை திரும்பவும் கருவறைக்குள்ள கொண்டு போய் விட்டாரு தெய்வேந்தன். தெய்வேந்தன் போன பிறவில பாம்பா பிறந்ததால தான் இப்படி பாம்புகளோட நெருங்கி வாழ முடியறதா ஒரு நம்பிக்கை தெய்வேந்தனுக்குள்ள இருக்கு. அத பத்தி எனக்கு சொன்னாரு தெய்வேந்தன். அதாவது உங்களுக்கு இந்த 5 வயசுலேயே இந்த தொடர்பு வந்துச்சு இல்லையா, நாகத்துக்கான உங்களுக்கும் தொடர்பு. இது ஏன் வரணும், இதை பற்றி என்னைக்காது, ஏன்னா அம்மன் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி கேட்டிருக்கீங்களா? ஏன் இவ்வளோ பேர் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த தொடர்பு வரணும்? நல்ல கேள்வி. நான் கேட்டிருக்கேன். நான் அதாவது இது வந்து போன பிறவியோட தொடர்ச்சி. இது பிறவி ரகசியங்கள் சொல்லக்கூடாது. போன பிறவியில் வந்து நாகமாக இருந்திருப்பீங்களோ? பிறவியோட இது வேண்டாம், அனுமதி இல்லை எனக்கு. ஆனால் போன பிறவியோட தொடர்ச்சி இது. ஓகே. அதனால அவங்கள வணங்க முடியுது, கையில் எடுக்க முடியுது. ஒரு பயம் போக போக குறைய ஆரம்பிச்சு அவங்களும் சாதுவாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா தெய்வேந்தனுக்குள்ள நாகரசி இறங்க போறாங்க. அப்ப அவரு நாகமா மாறி டான்ஸ் ஆடுவாரு. அந்த நிகழ்வை பார்க்க நானும் ஆர்வமான. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நாகலோகத்தோடு எனக்கு அமானுஷ்யமான தொடர்பு இருக்கு. அங்க வாழ்ற விசேஷ சக்தி படைச்ச பாம்புகளை நான் உணர்ந்திருக்கேன்னு தெய்வேந்தன் அப்படிங்கிற இளைஞர் சொல்லியிருக்காரு. சீர்காழி பக்கத்துல இருக்கிற குமிலங்காடு வில்லேஜ்ல தான் அவரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா தெய்வேந்தனுக்குள்ள நாகரசி இறங்க போறாங்க. குழந்தைகள் விளையாடுவது மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள், மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாமே மரத்துல செஞ்சு வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதை யாக நெருப்புல போட்டாரு தெய்வேந்தன்.
இப்படி செய்வது எல்லாமே உலக நன்மைக்காகன்னு சொல்றாங்க. பட்டு சேலைய நீளமா பாம்பு மாதிரி உருட்டினாங்க. அதுல அங்கங்க தாலிய கட்டி இருந்தாங்க. அப்புறமா சேலையோட ஒரு பகுதியை பாம்போட தலை மாதிரி உருவாக்குனாங்க. அந்த சேலைய இப்ப பார்க்கும்போது நீளமான பாம்பு மாதிரி இருந்தது. தெய்வேந்தன் ஒரு தாலியை எடுத்து அந்த பாம்புக்கு கட்டினாரு. பார்வதி தேவிதான் இந்த நாகரசியா பிறப்பெடுத்திருப்பதா ஒரு நம்பிக்கை இருப்பதால இப்படி தாலி கட்டும் சடங்கு நடைமுறையில இருக்கு. இந்த சேலையில இருக்கிற தாலிகள் எல்லாமே நாகரசியோட வந்த தோழிகளுக்காக கட்டப்பட்டது. அந்த பாம்பு உருவ சேலைய அங்க இருந்த யாக குண்டத்துல போட்டாங்க. இது ஒரு பரிகார நிவர்த்தின்னு அங்க பேசிக்கிட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்வை நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்ல. இசை வாத்தியங்களை உச்சத்துல வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க நிறைய பேருக்கு சாமி வந்தது. உக்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க. நாகரசியோட வந்த நாக தோழிகளோட சக்தியும் இங்க சாமியா வந்து ஆடுது. தெய்வேந்தன் பாம்பா மாறும் நேரம் வந்தது. பாம்பு மாதிரி அவரோட உடல் மொழி மாற ஆரம்பிச்சது. பாம்பு தலை மாதிரி கிரீடம் வச்சிருந்ததை பார்க்கும்போது பாம்போட உருவம் ஆடுற மாதிரியே இருந்தது. ரொம்ப சாந்தமா பேசிக்கிட்டு இருந்த தெய்வேந்தன் இப்படி ஆடுறத பார்க்க பயங்கரமா இருக்கு. ஆடி முடிச்சதும் நாகரசியோட சக்தி உடம்ப விட்டு வெளியேற ஆரம்பிச்சது. தெய்வேந்தன் நார்மல் ஆனாரு. பாம்பு டான்ஸை பார்த்து அங்க இருந்தவங்க சிலிர் பண்ணாங்க. பாம்புகளை அடிக்க கூடாதுன்னு, பாம்பு ஒருத்தரை கடிப்பது கூட விதி பலன் தான் சொன்னாரு தெய்வேந்தன். உலகத்தில் முதன்மை நாகம்தான். ஈசனோட கழுத்திலே நாகம்தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த அளவு தகுதி இல்லை விளக்கமாக சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம். நாகத்தை பொறுத்தளவு அது துன்புறுத்தக்கூடாது. அது ஒருத்தவங்களை கடிக்கணும்னு விதி இருந்தால்தான் அது கடிக்கும். நாகம் என்றாலே கடிச்சிரும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அதுபோல் நம்ம அது வேகத்துக்கு நம்மளால் போகவும் முடியாது. அதுமாதிரி கடித்து விஷம் பட்டாதான் சாகணுங்கிறது இருக்குது. விஷம் படாதையும் அதால் கடிக்க முடியும். நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. பாம்பு லோகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்த எனக்கு பாம்பு லோகத்திலேயே வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. பாம்பு லோகத்தை பத்தின புதுமையான தகவல்களை நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பதிவு பண்ணியிருக்கேன். நாகரசியை வேண்டிக்கிட்டேன். அடுத்த ஒரு நிகழ்வோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். கேன்சருடைய கிருமியை காலால் அழிக்கிறேன். பிரான்ஸ் சோனகிரியை தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து சென்னை விசிட் செய்த இளம் ஜோதிடர்கள். I feel energy, pleasant vibration. To get blessings from you to come here. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்த தெய்வமே. Yeah!